கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாம் மயப்படுவதாக. இன்றைக்கும் என்னோட தேவன் பேசிய வார்த்தைகளை என்னிடத்தில் பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பேசுவது நான் அல்ல, என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைபெறுவாராக. ஒரு நாட்டில் அவர் ராஜாவும் மந்திரியுமாக இரு நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் ராஜா மதிய உணவு வேளையில பழத்தை அறுத்து சாப்பிடும்போது அவருடைய கை விரல் வெட்டிருச்சு. உடனே பக்கத்துல இருந்த கூட இந்த மந்திரி என்ன சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். உடனே அந்த ராஜாக்கு கொடும் கோவம் என்னுடைய விரல் துண்டாகி போயிடுச்சு, நீ எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் ஒரு சிறையில போட்டுறாங்க. அப்பையும் அவர் அந்த மந்திரி என்ன சொல்றார், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்றார். வழக்கம் போல ராஜா மாலை வேளையில வேட்டைக்காக செல்வது வழக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் அதே நாள்ல அவர் வேட்டைக்கு தனியாக போறாரு. ஏன்னா மந்திரி சிறைச்சாலையில இருக்காரு. அங்க போகும்போது வழி மாறி ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அங்க அந்த காட்டுல வாழ்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவரை சிறைப்பிடிச்சிடுறாங்க. சிறைப்பிடிச்சு அவங்களுடைய தேவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு போறாங்க. கொண்டு போனோம் என்ன பண்றாங்க, என்னைக்கு அவங்க பலி செலுத்தும் போது ஏதோ அடிக்கடி பட்டிருக்கான்னு அவங்க சோதிக்கு பார்க்கும்போது ராஜாவுக்கு அந்த காயம் இருந்திருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜா விட்டுட்டாங்க. உடனே அவர் அரண்மனைக்கு அந்த சிறைச்சாலையில போயிட்டு மந்திரியை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ சொன்ன நன்மைக்குன்னு சொன்ன, இன்னைக்கு இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் எல்லாம் நன்மைக்குன்றாரு. அப்ப நான் உன்னை சிறைச்சாலையில போடாம அப்பயும் நீ சொன்ன எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி என்ன காரணம்? ஒருவேளை நான் உங்க கூட வந்திருந்தேன்னா எனக்கு எந்த அடியும் இல்லை, உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, என்னை அவங்க பலி செலுத்தியிருப்பாங்க. அப்ப அதுக்காக தான் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு அப்ப நம்மளும் அநேக காரியங்கள்ல தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் என்று நான் அந்த கதையின் மூலமாக பயன்படுத்துவேன். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ளாக நாங்க போயிருக்கிறோம். முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய பெரிய காரியம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லகுவாக நான் உங்களுக்கு புரியும்படி முயற்சி செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். 2 காரியம் பார்க்கணும். என்னங்க, ஒண்ணு ராஜாவும், இன்னொன்னு என்னங்க, ஆசாரியருமாக மாற்றின தேவனுக்கு நன்றி. அப்ப இன்னைக்கு 2 காரியம் இருக்கு. அதுல ஒரு காரியத்தை முதலாக நான் விளக்குறேன், அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் 2வது காரியம். ஆசாரியனை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்னுடைய தலைப்பு என்னென்றால் ஆசாரியனுடைய மனப்பான்மை, the attitude of priest. நம்மளே தேவன் ஆசாரியரா மாற்றிருக்காரு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்மளே ஆசாரியர் தேவன் மாற்றிருக்காரு. அதுக்கு உதாரணமாக ஒரு காரியம் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக அருள்ராஜ் ஐயா கிட்டயோ இல்ல வில்லியம்ஸ் அண்ணா கிட்டயோ நம்ம சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, தேவனிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு காரியத்தை யார் கொண்டு போறாங்க, அவங்க. அப்ப இவங்க யாருங்க? நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும் போது நமக்கு ஒரு சொல்றாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஒரு காரியத்துக்காக சொல்லும் போது நம்ம தேவனத்துல போகும்போது அப்ப என்ன இருக்கும், நாமளும் ஆசாரியரை தான் இருக்கோம். நம்ம ஏன் இங்க வாசனை பிரகாரம் ஆசாரியர் ராஜாக்களும் பார்த்தோம், ஏன் நம்ம ராஜாக்களை ஏன் ஆளவில்லை அப்படின்னு பார்க்க பெரிய காரியம் இருக்கு. அதுவும் ஒரு மனப்பான் ஆட்டிடியூட் தான். எல்லா கிறிஸ்தவனும் பாத்தீங்கன்னா ஏன் ராஜாக்களை ஆளன்னா, ஒருத்தர் உண்மையான கிறிஸ்தவன் அரசியல் இருக்க மாட்டாங்க, போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறது ரேரு, ஒரு கலெக்டராக இருக்க மாட்டாங்க, ஒரு ஆர்மியில கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்களை வருத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டப்படும். அங்க போனா ஒரு வேலை நம்ம பாவத்துல இருப்போம். நம்ம எடுத்துக்கொண்ட வேலையெல்லாம், கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்ட வேலை என்னங்க, நர்ஸு, டாக்டரு, ஐடி,
இந்த மாதிரி எந்தெந்த காரியம்லாம் லகுவா இருக்கோ அதை தான் எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளை தேவன் எப்படி அங்க ரத்தத்தினால் எடுத்துருக்காங்க, ராஜாக்களும் ஆசாரியரமாக நம்மளை மாற்றிருக்கார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 to 35 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். வாசிக்கும் போது ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அங்க 3 நபர்கள் இருப்பாங்க. அந்த 3 நபர்கள் அந்த பேர்ல வந்து உங்க பேரை நீங்க போட்டு வாட்சி பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 30 to 35 வரை. அதுல ஆசாரியன் இருப்பாரு, அங்க உங்க பேர் போட்டுங்க. லேவியன் இருப்பாரு, அங்க போட்டுங்க. சமாரியன் இருப்பாரு, போட்டுங்க. போட்டுட்டு அதை நான் வாசிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். 30ல நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். 31. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், தற்செயலாய் ஒரு செந்தில் அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32. அந்தபடியே ஒரு லேவியனும், அந்தபடியே ஒரு செந்திலும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன், பின்பு செந்தில் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி 34 கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாள் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஆசாரியன் என்று ஒரு வார்த்தையை நான் படிச்சோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க? பக்கமாய் விலகி போனான். லேவியன் பக்கமாய் விலகி போனான். சமாரியன் மனதறிஞர். இப்ப நிறைய காரியங்களை நம்ம வந்து பக்கமாய் விலகி போயிருக்கோம். யாரும் இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்லுங்க. பக்கமாய் விலகி போயிருக்கோமா இல்லையா? நிறைய இருக்கும். நம்ம சபையில கூட ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கமாய் போயிட்டு பக்கத்துல போய் விலகி போயிடுவோம். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? பக்கமாய் போய் விலகி கொடுப்போம். மற்றவர்கள் துன்பப்படும் போது என்ன பண்ணுவோம்? பக்கமாய் போறவங்க போயிட்டு கடைசியில விலகி போயிடுவாங்க. இங்கே ஆசாரியனை கொடுத்து மிக தெளிவாக ஊமையாக கிறிஸ்து சொல்கிறார். நீங்க அது முன்னாடி பாத்தீங்கன்னா நாய் சேர்த்துக்கு ஒருத்தர் கேட்கிறாரு. முதல்ல அவரை பார்க்கும்போது தன்னை வந்து அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் நினைச்சுதான் கேள்வி கேட்பான். 2வது வந்து அவரை சோதிக்கும்படின்னு கேட்பான். அநேக நேரங்கள்ல நாமளும் இந்த காரியம் செய்ய, இப்ப நம்ம ஏன் அந்த காரியத்தை செய்யறது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய மனப்பான்மை நம்மோடு ஒற்று போயிருக்கிறது. யாக்கோபு 4:17 எப்படியா வாசிக்கிறோம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறியவனா இருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கிறிஸ்துவ நமக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாம போனால் அது நமக்கு பாவமா இருக்குன்னு யாரு சொல்றாருங்க? கிறிஸ்து நமக்கு. எத்தனை காலம் நாம் பக்கமாய் விலகி போயிருக்கிறோம். ஒரு ஆசாரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரியனுடைய சமுதாயத்துக்கு தான் உதவி செய்வான். இன்றைக்கு அப்படிதான் இல்லைங்களா? ஒரு பணக்காரனுடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான். படித்தவனுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? உதவி செய்வாங்க. பண வசதி உள்ளவங்க பண வசதி உள்ளவங்களுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஆனா கிறிஸ்து அப்படி எங்கேயும் அப்படியே சொல்லவே இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம என்ன வச்சுங்க, எல்லாத்தையும் ஒரே ரத்தத்தினால ஆசாரியனும் ராஜாக்களுமாக மாற்றிருக்கார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? நம்முடைய நாட்டின் நிமித்தமாக என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தரையும் வந்து தரம் தாழ்த்தி நம்ம தரத்தை மாற்றிக்கொண்டு நம்ம பண்ணிக்கிறோம். பழைய பாட்டு புஸ்தகத்துல ஆசாரியனை குறித்து நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒரு ஆசாரியனை குறித்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். அவருடைய வாழ்க்கையில அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது, அதன் மூலமாக தேவன் அவரோடு எப்படி இடைப்பட்டார் என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்னுடைய திருப்பங்கள் லேவியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு என்னோட திருப்பங்கள். லேவியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை யாராவது வாசிங்க.
இங்க வாசிக்கப்பட்ட பதில பாத்தீங்கன்னா ஆரோனுடைய இரு குமார்கள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா தூப வர்க்கத்தை வந்து கத்திரத்தை கொண்டு வர போறாங்க. கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்நிய அக்னி அவர்கள் சந்திதில் கொண்டு வந்தார்கள் பாக்குறோம். ஏன்னா நீங்க முன்னாடி அதுக்குள்ள வசனம் வாசிங்கன்னா நம்ம அந்த சீனாமையில இருந்து மோசே வரும்போது அங்க ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அப்ப அவங்க ஒரு அக்னி வந்து எப்போதும் அந்த முன்னாடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து தான் கொண்டு வரணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்நிய அக்னி வெளியிருந்து ஒரு அக்னியை கொண்டு வந்து என்ன பண்றாங்க தூபம் காட்டுறாங்க. அப்ப 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அப்பதான் மோசே வந்து என்ன பண்றாருங்க ஆரோன் கிட்ட இந்த காரியத்தை சொல்லும் போது ஆரோன் என்ன செய்யறாருங்க பேசாமல் இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆரோனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது ஆரோன் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல வந்து ஒரு அடிமையாக தான் பிறந்தார். மோசைக்கு 3 வருடத்துக்கு முன்பதாக பிறந்தவர் தான் ஆரோன். ஆனா மோசைக்கு அப்படி அடிமையான வாழ்க்கை கிடையாது. அவருக்கு எப்படிங்க ராஜாவினுடைய வாழ்க்கையை தான் நமக்கு நான் படிச்சிருக்கோம். ஆனா மோசையை சந்திக்கு முன்பாவே ஆரோன் வந்து தேவன் சந்திக்கிறார். ஏன் என்ன சொல்றாருன்னா மோசை கிட்ட அந்த முற்றில பேசும்போது என்ன மோசை வந்து அநேக காரியங்கள் நான் வேண்டான்னு சொல்லும் போது உனக்கு வந்து அவன் வாயா இருப்பான்னு சொல்லும் போது உனக்கு எதிர்கொண்டு வருவான்னு நான் வாசிக்கிறேன். அப்ப ஆரோனை வந்து முன்னாடியே வந்து ஆண்டவர் வந்து தெரிந்து அவனை வந்து மோசை கிட்ட அனுப்புறாரு. ஆனா மோசை வந்து பாத்தீங்கன்னா அநேக காரியம் சொல்லும் போது ஒபே பண்ணவில்லை. ஆனா ஆரோன் வந்து அப்படி இல்லை, எது சொன்னாலும் உடனே கீழ்ப்படிந்துவாரு. ஆரோன் வந்து பாத்தீங்கன்னா மோசைக்கு வந்து ஒரு வாயா தான் இருந்தாரு. இந்த வாயா இருக்கிறது வந்து ஒரு பெரிய காரியம், மவுத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம், நான் வேலை செய்யறோம், ஒருத்தர் பேச சொல்லும் போது யார் போய் பேசுவாங்க? நம்ம தான் பேசுவோம். அங்க இருக்க எதிர்த்தாப்புல இருக்கவங்க என்ன பதில் பேசுவாங்கன்றது நமக்கு தான். இந்த மவுத் பீஸ்ன்றது வந்து பெரிய காரியமா இருக்குது. நம்ம ஒருத்தர் சொன்ன காரியத்தை போய் சொல்லும் பொழுது அது பின்விளைகள் யாருக்கு பாதிக்குங்க? அது சொன்னவங்களுக்கு பாதிக்காது. சொல்ல வந்து யாரை அனுப்புனாங்களோ அவங்களுக்கு தான் பாதிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஏன்னா மோச சொல்லும் போது ஆரோன் தான் என்ன பண்ணுவாருங்க மக்கள் இடத்துல போய் பேசுவாரு, வழி வச்சுறதுக்கு அவர் தான் போவாரு. அப்புறம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் யாரை போய் சொல்லுவாங்க? ஆரோன் தான். ஆரோனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பேற்பட்ட ஆரோனுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வரும்போது நினைச்சுங்க ஸ்டாப் ஆகி போயிடுச்சு. அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிராக வந்துட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து பசங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, உடனே என்ன போச்சு தேவனுடைய அக்னி வந்து இவங்களுக்கு வச்சுட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. அதை எண்ணாம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்ப நமக்கு புரியும். எண்ணாம் புஸ்தகம் 16 1 முதல் 3. மோசே அதை கேட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு 250 பேர் கூட்டம் கூட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த லேவி, அதாவது அவங்க சொந்த ஜனங்களே என்ன பண்றாங்க கூட்டம் கூடி நீங்க வந்து எங்களுக்கு வந்து உங்களை ஏன் எங்களுக்கு முன்னாடி உயர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. பிரச்சனை கொண்டு வந்து அது மாத்திரம் இல்ல, நம்ம 16ல இருந்து வாசிக்கும் போது என்னன்னு வாசிக்கணும்னா மோசே குறையை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபகலசை எடுத்து அவைகளை தூபகலத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபகலசமாக 250 தூபகலத்தையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூபங்கள் கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூபங்களை எடுத்து அவைகளில் அக்னியை தூபங்களை போட்டு ஆசாரியப்பு கூடவர்களுக்கு முன்பாக வந்திருந்தார்கள். பிரச்சனை பெருசாயிடுச்சு. நாங்களும் வந்து தூபகலசத்தை வந்து தேவனுக்கு முன்பாக செய்யணும்னு சொன்னா உடனே மோசே வந்து ஒரு கட்டளை போடுறாரு. உடனே அந்த 250 பேரும் என்ன பண்றாங்க, தூபகலசம் எடுத்து வந்து கர்த்தருடைய சந்நிதியில் நிக்கிறாங்க. காரணம் என்ன? ஆரோன் மட்டும்தான் ஆசாரியனா, நாங்களும் ஆசாரியர் இருக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருது. 19 வசனத்துல வாசிக்கிறோம். 19ல இருந்து
அவர்களுக்கு விரோதமாக கேராங் சபையிலரும் ஆசிரியர்களுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, நாங்களும் தேவனுக்காக நாங்கள் தூபம் காட்ட சொல்லிட்டு முன் வந்து நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, ஆரோனையும் மோசம் நீங்க இருந்து போயிருங்க, ஒரு நிமிஷத்துல அவளை அதமாக்குவேன் என்றார். 46 வாசிக்கிறோம். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சமையலுக்கு போய் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்திலிருந்து கடுக்கவும் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இங்க என்ன போச்சு, இந்த 250 பேரும் தங்களுடைய தூபகலசத்தை இட்டு வரும்போது கர்த்தருடைய அக்னி வந்து பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை அங்க காணப்பட்டது. உடனே அங்க என்ன இருக்காங்க, அங்க இருக்க மக்கள்லாம் செத்து மன்னிச்சுட்டு வராங்க. உடனே மோசே சொல்றாரு, நீ போய் இவர்களுக்காக என்ன பண்றாரு, நீ போய் கர்த்தர் இடத்துல தூபவர்க்கம் காட்டுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, மோசேஸ் 47 வாசிக்கிறோம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இப்ப அந்த ஆசாரியன் கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்யும் போது தேவன் என்ன பண்றாருங்க, பதிலளிக்கிறார். ஆனா வீம்புக்காக எங்களை விட நீங்க பெரிய ஆளா வந்து கேட்கும் போது என்ன அழிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆரோனை குறித்து பார்க்கணும். உண்மை 2 பசங்க கர்த்தருடைய சன்னிதியில செத்து போறாங்க. அப்ப ஓடாத ஆரோன் இங்க யாருக்காக ஓடுறாருங்க, இந்த ஜனங்களுக்காக, ஜனங்களை வாதை நிறுத்தும்படி என்ன பண்றாருங்க, தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. அவர் போய் கர்த்தர் சன்னிதியில தூபத்துக்காக என்ன படிச்சு வாதை நிறுத்தப்படும். அப்ப ஆசானுடைய வேலை பாருங்க, தன்னுடைய குடும்பம் முக்கியம் அல்ல, என்னங்க தேவன் கொடுத்த அந்த பொறுப்பு தான். நமக்கும் தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுதுல இருந்து நம்ம வளர்ந்து வரும்போது அநேக பொறுப்புகளை கொடுக்கிறார். நம்ம என்ன பண்றாங்க, சில நேரங்கள்ல நம்முடைய வேலை நிமித்தமாக, நம்முடைய குடும்பத்தின் நிமித்தமாக என்ன பண்றாங்க, அதை தட்டி கழிச்சிடும். ஆரோன் அந்த வேலை செய்யவே கிடையாது. என்றைக்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டாலும் கடைசி வரைக்கும் ஆரோன் என்னங்க, ஆரோனை குறித்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஏன்னா அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கத்துல வெள்ளியத்துல என்ன பண்ண செய்யறதுங்க, சில வடி செய்து அந்நிய தேவர்கள் உருவாக்குற வேலை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். அதாவது ஒரு தங்கத்தையும் வெள்ளியும் உருக்குன்னா ஒரு 1500 பேர் அந்த ஹீட்ல கொண்டு போனாதான் அது உருகும். அந்த அளவுக்கு கடுமையான இருந்த ஆரோன் என்ன அப்படியே தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இங்க ஜனங்களுக்காக ஓடி வரார். அப்ப நம்ம 50 வாசிக்கிறோம், வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசே இடத்தில் திரும்பி வந்தான் என்று வாசி. தன் குடும்பத்துக்காக ஓடாத ஆரோன் இங்க என்ன பண்றாங்க, ஜனங்களும் தப்பு செஞ்சுட்டாங்க, தெரிஞ்சு தப்பு செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் ஓடுறாங்க. ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க அவ்வளவு சொல்லியும் கேட்கல, எங்களுக்காக நீங்க விரதம் எழுதிங்க விட்டுருக்கோம். ஆனா ஆரோன் அந்த வேலை செய்யவே இல்லை. நாங்க 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப இங்க ஒரு கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரச்சனை புரிஞ்சிருச்சு. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வசம் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரி ஊழியத்தை பற்றி அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். ஆசாரிப்பு கூடத்தின் பணிவிடை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரனாகிய லேவியரையும் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். ஆகையால் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் பலிபீடத்திற்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்கடைவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படி செய்கிற அந்நியன் கொலை செய்யப்படுவன் என்றார். இப்ப முன்னாடி வந்த பிரச்சனை இப்ப என்ன பிரச்சனை, ஆண்டவரே என்ன பண்றாரு, நீங்க தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும், அந்நியர் யாராச்சும் வந்து செஞ்சாங்கன்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்றார். அநேக நேரங்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கப்படாத பொறுப்புகளை நம்ம என்ன பண்றோம், நம்ம மீறி செய்யும் போது சில பிரச்சனைகள் வருது. இப்ப ராஜாவா அன்னை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு நாட்டை ஆள் செய்வார். ஆசாரியன் பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மக்களுக்கும் உடைய வந்து பாவ காரியங்கள் நிவர்த்தி செய்யும்படியாக தான் இருந்தது. ராஜா வந்து
ஆசாரியன் வேலையை செய்ய முடியாது. அதே போல ஆசாரியன் வந்து ராஜாவுடைய வேலை செய்ய முடியாது. மீறி ஒரு ராஜா ஆசாரியர் வேலை செய்ய வந்தா ஒரு நிலைமை என்னன்னு கூட நம்ம வேதத்துல இருக்குது. அதை கூட நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 11 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அச்சன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். அவன் 16ல இருந்து வாசிக்கிறேன். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனைய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் கட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாக அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனாக பராமரிக்கசாலியின் 80 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கு அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனே கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபங்கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு தூபீடத்தில் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. இங்க 16 வயசுல ஒரு ஆளை வந்து ராஜாவா மாற்றுறாங்க. அவன் வளர்ந்துட்டே வரான். வளர்ந்து வந்து பலப்பட்ட போது என்ன பண்றான், இவனுக்கு ஒரு மேட்டுமையான ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நான் ஏன் வந்து தேவனிடத்துல தூபம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க, ஆசாரியர் சொல்ல மீறி அந்த தூபம் காட்டும்படியாக பிரவேசிக்கிறான். உடனே உள்ள எல்லாம் தடுக்கிறாங்க. தடுக்கும் பொழுது இவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மறுநாள் மட்டும் குஷ்டரோகி இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்பவனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாவின் இடத்தில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு அவருக்கான நிலத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எவ்வளவு பெரிய பலம் உள்ளவனா இருந்தாலும் தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டாவிட்டால் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. அப்ப நமக்கு வந்து தேவன் நம்மளை வந்து தெரிந்தெடுத்துக்கிறார். இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வந்து வரணும் பண்றோம். எப்படிங்க, என்ன காரணங்க, தேவன் நம்மளை தெரிஞ்சனாலதான் இந்த ஆலயத்துக்கு வரோம். அப்ப தெரிஞ்சன்னா சக மனிதனோடு எப்படி பழகிறோம், தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்யறோமா, அதை விட்டுட்டு வேற காரியம் செய்யறோமா? ஒருவேளை தேவன் தெரியாத மக்கள் ஒரு வேலை வந்து தேவனுடைய காரியம் செய்யும் போது அது எப்பேற்பட்ட காரியம் தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை அற்புதமாய் தெரிந்து கொண்டார். தன்னுடைய சொந்த ஜீவனை கொண்டு நம்மளை மீட்டார். நம்மளை வந்து ஆசாரியனாக மாற்றுகிறார். ஆசாரிய பணி என்றது என்ன சொல்ல, ஒரு ஊழியக்காரர் மட்டும் செய்யற பணி அல்ல. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே என்னங்க, ஆசாரியன் தான். ஏன்னா ஆசாரியன் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாத காரியம் தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. நம்ம அனைவரும் என்ன பண்ணலாங்க, ஆலயத்துக்கு சுதந்திரமாக வரலாம், தேவனை துதிக்கலாம், போட்டலாம். ஆனா நம்ம முன்னாடி வாசிச்சோம் இல்லைங்களா, ஆசாரியன் எப்படி போயிருந்தாங்க, பக்கமாய் விலகி போனான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல அநேக காரியங்கள்ல பக்கமாய் விலகிதான் போறோம். சில காரியம் தெரிந்து பக்கமாய் விலகி போகிறோம், சில காரியம் தெரியாம பக்கமாய் விலகி போகிறோம். இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அந்த சமாரியன் என்ன செஞ்சாங்க, அவன் மீது மனதுருகி என்று வாசிக்கிறோம். மனதுருகி அவனுக்கு கொண்டு போன காரியங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு செஞ்சு சத்திரத்தில் கொண்டு விட்டு. எத்தனை பேர்த்த நம்ம சத்திரத்தில் கொண்டு விட்டுருக்கோங்க? இல்ல. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அங்கிருந்து நம்ம மாறி போயிடுவோம். காரணம் என்னங்க, நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்துச்சா யாரு அலையிறது, நம்ம வேலையை விட்டுட்டு அலையிறது. யதார்த்தம். நான் கண் கூட நானும் பார்த்தது. சில காரியம் நம்ம சபையில ஒரு காரியம் சொல்லும் போது ஐயோ என்னுடைய வேலை கெட்டு போயிருமே, சில காரியங்கள் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம், பக்கமா விலகி போறோம். அதே போது வீட்டுல கூட சில காரியம் தேவனுக்கு செய்யும் போது என்ன பண்றாங்க, வேண்டான்னு சொல்லி தடுத்து பக்கமா விலகி போறோம். நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆசாரனுடைய பொறுப்பு. ஆசாரன் சாதாரணமான பொறுப்பு கிடையாது. அப்பேற்பட்ட பொறுப்பு பெற்ற நாம் எப்படி கிறிஸ்துவாக வாழ்கிறோம், பக்கமாய் விலகி போகிறோமா, இல்ல
மனதுருவம். நம்ம மனதுருவம் என்ன நடக்குங்க? அங்க ஒரு மாறுதல் ஏற்படும். நம்ம பக்கமா விலகி போனா நம்முடைய பேர் என்ன பாருங்க? கிறிஸ்துவன்னு சொல்றானே, ஆனா ஒரு இறக்கம் கூட காட்ட மாட்டான்றாங்க. அதே இறக்கத்தை தான் யாரும் செஞ்சாங்க? இந்தியாவில் வந்து அன்னை தெரசா செஞ்சாங்க. அதே குஷ்டரோகிக்கு என்ன பண்ணாங்க? கைகளால் வந்து அந்த குஷ்டரோகத்தெல்லாம் கழுவுனாங்க. நமக்கும் தேவன் ஆசிரியர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சற்று சிந்திப்போம். இனி வரும் காலங்களில் நம்முடைய ஆசிரியர் பொறுப்பு என்ன என்று தெரிந்து கொண்டு தேவனுக்காக உழைப்போம். தேவன் நம்மை